வணக்கம். நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு பஞ்சமி சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். மாசி மாதம் தேய்பிறை பஞ்சமி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பஞ்சமி. ஏன்னா சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிற செவ்வாயோட நட்சத்திரத்தோட திங்கக்கிழமை வருது. ஸோ நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய ஒரு பொருளை வச்சு இந்த பவர்ஃபுல்லான ஒரு ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்களோ அது கிடச்சிரும். முக்கியமாக யாரெல்லாம் இந்த பூஜை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் தொழிலில் பிரச்சனை இருக்கோ, எதிரி தொல்லைகள் இருக்கோ, ஏவல் பில்லி சூனியம் இதிலெல்லாம் நான் மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறவங்க, கண் திருஷ்டி இருக்கிறவங்க, தீராத நோய் இருக்கிறவங்க, கடன் தொல்லைகள் இருக்கிறவங்க, நீண்ட காலம் நிலுவையில் கோர்ட்டு வழக்குகள் இருக்கிறவங்க, நிலத்தகராறு இருக்கிறவங்க, இப்படி எல்லாருக்குமே ஒரு நல்ல தீர்வினை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை, ஒரு சக்தி வாய்ந்த வாராகிக்கு பிடிச்ச ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பொருளை வச்சு நம்ம பூஜை பண்ண போகிறோம். கொஞ்சம் சில பொருட்கள் இதுக்கு முக்கியமாக தேவை. சிகப்பு கலர் பூக்கள், அதிலும் குறிப்பாக செவ்வரளி அப்படின்னா செம்பருத்தி பூ கிடைச்சா ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு இது ரெண்டுமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க சிகப்பு கலரில் ரோஜா பூவோ இல்லை சிகப்பு கலரில் தாமரை பூவோ உபயோகப்படுத்திக்கலாம். சரியா? ஸோ இது அடுத்தது பார்த்திங்கன்னா, அம்மாவுக்கு எப்போவுமே ஆசிட்டிஸ் தேங்காய் பழம்லாம் வச்சு தேங்காய் உடைச்சிக்கோங்க, வெத்தலை பாக்கு பழம் வச்சுக்கோங்க. யாருக்காவது மாதுளம் பழம் கிடச்சிதுன்னா அந்த மாதுளம் பழத்தை முழுசாக வைக்கக்கூடாது, முத்துக்களாக உதிர்த்து அந்த பழத்தை வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த பவர்ஃபுல் மந்திரத்தை அந்த மாதுளம் பழ முத்துக்களை போட்டு 108 முறை தான் சொல்ல போகிறோம். ரொம்ப முடியாதவங்க ஒரு 27 முறை சொல்லிக்கோங்க. வயதானவர்கள் முடிகிறவங்க எல்லாருமே ஒரு 108 முறை அந்த மாதுளம் பழத்தை அர்ச்சனையாக பண்ணும்பொழுது 100% நமக்கு ரிசல்ட் வந்துடும். எனக்கு மாதுளம் பழமே கிடைக்கலன்னா பிரச்சனை இல்லை, குங்கும அர்ச்சனை பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அம்மாவுக்கு சாப்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா கதம்ப சாதம். ஒன்றும் கிடையாது, எல்லா காய்கறிகளும் போட்டு செய்கிற சாதம் தான் கதம்ப சாதம். அது காரக்குழம்பாகவும் இருக்கலாம், இல்லை பருப்பு சாதமாகவும் இருக்கலாம். மொத்தத்தில் எல்லாத்தையும் போடுறது தான் கதம்ப சாதம். ஸோ அந்த கதம்ப சாதம் வைங்க. ஏன்னா கார குழம்புமே அன்றைக்கி அக்செப்டட், செவ்வாய்ங்கிறதால காரம். பருப்பு சாதமுமே அன்றைக்கி அக்செப்டட், திங்கக்கிழமை. சரியா? ஸோ ரெண்டுமே. ஆனால் கதம்ப சாதம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 இல்லது 5 காய்கறிகள் சேர்த்து பண்ணுங்கள். அதுலேயும் இந்த கொட்டைகள் அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது இன்னுமே ஸ்பெஷல். மொச்சை அது மாதிரி காராமணி அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், பட்டாணி அதெல்லாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அம்மாவுக்கு முக்கியமான பிடிச்ச ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த தேங்காய் பூ. இந்த தேங்காய் பூவை நீங்கள் அதுதான் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு வரம், சித்திரை நட்சத்திரத்தோட வரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாசி தேய்பிறை பஞ்சமிக்கு முக்கியமான பொருள் தேங்காய் பூ. தேங்காய் பூ எங்கேயாவது வெளியே கிடச்சிதுன்னா மார்க்கெட்லலாம் அவைலபிள், வாங்கி வைங்க. எனக்கு தேங்காய் பூவே கிடைக்கலங்கிறவங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காவை புதுசாக ஒரு தேங்காய் வாங்கி ஏற்கனவே யூஸ் பண்ணதெல்லாம் கிடையாது, நீங்கள் பூஜையில் உடைக்கிற தேங்காய் வேறு, இந்த தேங்காய் ஒன்று தனியாக வாங்கிக்கோங்க. அம்மாவுக்கு நெய்வேத்தியத்துக்காக தேங்காவை நல்லா துருவிடுங்க. அதில் நாட்டு சக்கரை சேருங்க, கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போடுங்க. இதுதான் அம்மாவுக்கு வைக்கக்கூடிய பிரசாதம். இந்த பிரசாதத்தை நீங்கள் எல்லாருமே சாப்பிட்லாம் பூஜை முடிச்சுட்டு. இந்த நெய்வேத்தியம் தான் இந்த பஞ்சமி திதிக்கு நீங்கள் வைக்க போகிறது. ஸ்லோகம் ஒன்றுமே கிடையாது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம். ஓம் ஷியாமலாய வித்மகே ஹலாஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதும், மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் 9710484640. நன்றி.